Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனாத்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அதிசயங்கள் நிகழ்த்தும் 5ஆம் அதிபதி. இதன் தலைப்பு. ஜாதகத்தில் திரிகோணஸ்தானங்கள் மந்திரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முயற்சி இல்லாமலே நமக்கு கிடைக்கக்கூடிய நல் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய வீடுகள் இந்த திரிகோண வீடுகள் 1, 5 மற்றும் 9. உங்களுடைய ஜென்ம லக்னத்தின் குணங்களை அப்படியே பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது இந்த திரிகோண வீடுகள். திரிகோண வீடுகளுடைய ரகசியம் என்னென்னா, ஒரே தத்துவத்தின் அடிப்படையில் தான் திரிகோண வீடுகள் அமையும். இப்போ 4 விதமான தத்துவங்கள் ரீதியாக ஜோதிட சாஸ்திரம் பிரிக்கப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய ஆகாய தத்துவம் நம்ம ஆகாயத்தில் தான் மிதந்துக்கிட்டு இருக்கோங்கிறதுனால அது தனிப்பட்ட முறையில் எந்த லக்னத்துக்கும் வராது. நெருப்பு தத்துவம், நீர் தத்துவம், பூமி தத்துவம், காற்று தத்துவம்னு 4 விதமான தத்துவங்களில் தான் திருப்பி இந்த 12 வீடுகளும் பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் திரிகோணஸ்தானங்களுடைய அழகே, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் அதே தத்துவத்தை மீண்டும் மீண்டும் தரக்கூடியது தான். இப்போ நீங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா இது காற்று தத்துவ வீடு. அப்போ இதனுடைய திரிகோணஸ்தானமான மிதுனமும் துலாமும், அதாவது 5வது வீடும் 9வது வீடும் அதே காற்று தத்துவத்தை திருப்பி தரக்கூடிய. அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்குள்ளே என்ன நட்சத்திரங்கள் இருக்கோ அதுதான் 5ஆம் இடத்துல இருக்கும், அதுதான் 9ஆம் இடத்துல இருக்கும். இதுதான் ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 5ஆம் இடத்தினுடைய நிகழ்வு ரொம்ப அற்புதமானது. நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்மளுடைய புண்ணியங்களின் வாயிலாக நம்ம என்ன செஞ்சுட்டு இந்த பிறவி எடுத்திருக்கோமோ அந்த புண்ணியத்தை, பலனை நாம் அனுபவிக்கிறதுக்கு தகுதியோடு இருக்கமாங்கிறத குறிப்பிடுறதே இந்த 5ஆம் வீடு தான். ஒரு மனிதனுடைய பூர்வ புண்ணியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, புத்திரர்களின் வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எந்த அளவுக்கு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும், தெய்வம் கைபிடித்து காப்பாற்றி விடும் வலிமையோடு அவர் பிறந்திருக்கிறாரா, பிறந்த குழந்தைகள்னால பேரும் புகழும் அடைகிறாரா, கௌரவம் மிகுந்த வாழ்க்கையை வாழ்கிறாரா, பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கிறாரா, புகழுடைய மனிதனாக விளங்குகிறாரா, காதலில் ஜெயம் பெறுகிறாரா, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க பெறுகிறதா, முதலீடுகள்னால ஆதாயம் கிடைக்கிறதா, கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதான்னு எல்லாத்தையுமே இந்த 5ஆம் இடத்துல கொண்டு ஒழிச்சு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள், நீங்கள் பெறுற புகழ், உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய சொத்து பத்துக்கள், உங்களுடைய காதல், உங்களுடைய தெய்வ அருள் எல்லாம் 5ஆம் வீட்டில் தான் ஒழிஞ்சிட்ருக்கு. இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு அடுத்தபடியாக இந்த 5ஆம் அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி மட்டும் வலுத்து இருந்துட்டாருன்னா, பிறந்தபோது ஒரு மனிதன் அதீதமான கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட திருமணத்துக்கு பிறகு, குழந்தைகள் பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா படன்னு வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தான் சொல்லுவாங்க, என் பொண்ணு பிறந்தா சார் கூரையை பிச்சுக்கிட்டு எனக்கு வாழ்க்கை கொட்டுச்சு சார், தொட்டதெல்லாம் ஜொலிச்சிச்சு, ஜெயம் வெற்றி எல்லாம் கிடச்சிது, புகழ் கௌரவம் அந்தஸ்து, பையன் பிறந்த பிறகு தான் சார் எனக்கு வாழ்க்கையே அப்படின்னு சொல்ல கேள்விப்படுறீங்க இல்லையா? அதுதான் இந்த 5ஆம் இடத்தின் தன்மை. எங்கள் ரொம்ப நாளாக நான் குலதெய்வம் கோயில் போகாமே இருந்தேன் சார், குலதெய்வம் கோயில் போக ஆரம்பித்த பிறகு என்னோடய வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டு. அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாட்டை ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்கக்கூடியதும் 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்துல பங்கம் இல்லாமல் ஒரு கிரகம் உட்காந்து, அதாவது பழுதுபடாமல், பகை பெறாமல், நீச்சம் பெறாமல் ஒரு கிரகம் உட்காந்து, அந்த கிரகம் உங்களுக்கு அது தரக்கூடிய மூல தெய்வங்களை வணங்குனீங்கனாலே வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம். இப்போ உதாரணமாக 5ஆம் இடத்துல சனி இருக்கார், பங்கப்படாமல் இருக்கார், நட்பு நிலையில் இருக்கார், சாஸ்தாவை வழிபாடு செஞ்சால் போதும் எங்கேயோ போயிடலாம். எல்லை தெய்வங்களை கும்பிட்டாலும் பெரிய லெவலுக்கு வரலாம், ஐயப்பனை வழிபட்டாலும் ரொம்ப பெரிய லெவலுக்கு வரலாம். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் இருக்குது. சூரியன் இருக்கும்போது சிவ வழிபாடு, பெருமாள் வழிபாடு, புதன் இருக்கும்போது பெருமாள் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு,
சந்திரன் இருக்கும்போது தாயார் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு. செவ்வாய் வந்து பங்கப்படாமல் இருக்கும்போது முருகன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு. ராகு வந்து 5ஆம் இடத்துல பங்கப்படாமல் இருக்கும்போது துர்க்கை வழிபாடு, காளியம்மன் வழிபாடு. கேது வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது விநாயகர் வழிபாடு, பத்ரகாளியம்மன் வழிபாடு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது லக்ஷ்மி தேவி வழிபாடு, பார்வதி தேவி வழிபாடு. இந்த மாதிரி பண்ணணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு இருக்கும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பழனி முருகன் வழிபாடு, திருச்செந்தூர் வழிபாடு, இதெல்லாம் பண்ணலாம். ஸோ 9 கிரகங்களும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ 5ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற பங்கப்படாத கிரகங்களின் அடிப்படையில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களே உங்களை உயர்த்தும். அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் தொடர்ந்து கிடைக்கும். 5ஆம் இடத்தின் மகிழ்ச்சி, 5ஆம் அதிபதி தரக்கூடிய யோகிதைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் தரக்கூடிய அதிசயங்களே நிகழ்த்தும். கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாற்றுவார். ஒருத்தர் வந்து கூடவே இருந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஃபீலை உங்களால் உணர முடியும். 5ஆம் இடம் மந்திரஸ்தானம். மந்திர உபாசனையில் ஒரு மனிதன் வெற்றி அடைவது, குருகுல வாசத்தில் ஜெயிக்கிறது, உயர்கல்வி பெறுவது, படித்த படிப்பு கடைசி வரைக்கும் அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, அந்த கல்வியின் மூலமே வாழ்க்கையில் வளர்ச்சி அடையாது. இதுவும் கூட 5ஆம் இடம் தான். சிலர்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறது ஒன்றா படிப்பாங்க, பார்க்குற வேலை வேறையாக இருக்கும், ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட 5ஆம் அதிபதி சம்மந்தப்பட்ட துறைகளில் படிச்சிருந்தாங்கன்னா கட்டாயம் அதையே தொடர்ந்து செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க, மகிழ்ச்சிகரமாக செய்வாங்க. ஒருவர் வந்து தான் செய்கிற தொழிலை நேசித்து செய்கிறதுங்கிறதே 5ஆம் இடத்தின் சூட்சுமத்தில் தான் ஒழிஞ்சிட்ருக்கும். இப்போ நேசம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸையோ ஒரு வேலையோ பண்ணுனா எப்படி முன்னுக்கு வர முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து 35 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஜோசியத்துக்குள்ளே வந்து. நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து 45 வருஷம் ஆயிடுச்சு. அதை தொழிலாக செய்ய ஆரம்பித்து 35 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எங்கள் தாத்தா என்னை 11 வயசுலேயே காதை திருகி உட்கார வச்சுட்டார். படிடா அப்படி, கிரகங்களை படி, நட்சத்திரங்களை படி. 21 வயசுலேருந்து தொழிலுக்குள்ளே வந்தாச்சு. 34 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ இந்த 5ஆம் இடத்தின் சூட்சுமம் தான் அது. எனக்கு லக்னாதிபதியே 5ல் தான் உட்காந்துருப்பேன். நான் விரும்பி செய்யும் தொழில், அந்த விருப்பத்துக்குண்டான தொழிலை உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடியது லக்னாதிபதியே அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால. காலபுருஷனுடைய வாக்குஸ்தானம். ரிஷப வீட்டில் மகர லக்னத்துக்கு உண்டான சனி உட்கார்ந்துருக்காரு. காலபுருஷனுடைய வாக்குஸ்தானத்தில் என்னோட வாக்காதிபதி போய் உட்கார்ந்துருக்காரு. யோசிச்சு பாருங்கள், பேசுகிறது எனக்கு எவ்வளோ பிடிக்கும். அது ஜோதிடமாய் குடும்பங்களுக்கு உதவுற மாதிரி, மக்களுக்கு உதவுற மாதிரி, வெகுஜனங்களுக்கு உதவுற மாதிரியான ஒரு தொழிலாக அதை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ச்சி மேலே வளர்ச்சி. இதில் இன்னொரு சூட்சுமம், காலபுருஷனுடைய 5ஆம் வீடான சிம்மத்தில் புதனும் சூரியனும் இருப்பாங்க. அப்போ அதுவும் தொழிலில் வந்துடுதுங்களா? ஸோ இந்த 5ஆம் இடம் சார்ந்த தெய்வம், 5ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தின் வழிபாடுகள், 5ஆம் இடம் தரக்கூடிய மறுமலர்ச்சி, 5ஆம் இடத்தின் வழியாக வரக்கூடிய தொழில்கள் உங்களை வாழ்க்கையில் மேஜிக் மாதிரி நகரும். இது ஒரு மேஜிக் பாக்ஸுங்க 5ஆம் இடங்கிறது. ஒவ்வொரு லக்னத்திற்கும் 5ஆம் அதிபதி யார், அவர் எப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ மேச லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன். இவர் வந்து லக்னத்தில் உச்சமாகவும் இருக்கலாம், இவருக்கு லக்னம் 5ஆம் இடத்துலேயும் இருக்கலாம், 10ஆம் இடமான மகரத்துலேயும் இருக்கலாம், கும்பத்தில் இருந்தபடியும் பார்த்துட்டு இருக்கலாம். இந்த 4 நிலைகளுமே சூப்பர், சிறப்பில் சிறப்பாகவே இருக்கும். தனுசுலேயும் இருக்கலாம், கிட்டத்தட்ட அதுவும் ஒரு நல்ல ஸ்தானம். ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா புதன். இவர் லக்னத்தில் இருக்கலாம், திக்பலம் 2ல் இருக்கலாம், ஆட்சி 5ஆம் இடத்துலேயே உச்ச வலிமையோடு இருக்கலாம், ரொம்பவுமே சிறப்பு. மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் 5ஆம் அதிபதி. இவர் வந்து லக்னத்தில் இருக்கலாம், 5ல் இருக்கலாம், 10ல் இருக்கலாம், 12ல் இருக்கலாம். அருமையான மேஜிக் மாதிரி வளர்ச்சி முன்னேற்றத்தை தரக்கூடியது. கடகலக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் வருவார். இவர் வந்து 5லே ஆட்சி பெறுவது, 7ல் உச்சம் பெறுவது, 10ல் ஆட்சி மற்றும் திக்பலம் பெறுவது சிறப்பிலும் வெகு சிறப்பாக. சிம்ம லக்னத்துக்கு குரு 5ஆம் அதிபதி. அவர் லக்னத்தில் திக்பலம் அடையலாம், 5ஆம் இடத்துல வலுப்பெறலாம், 8ஆம் இடத்துல கூட இருக்கலாம் ஆட்சி, 12ஆம் இடத்துல கூட இருக்கலாம் உச்சம். வலுவான வீடுகள்ங்கிறதுனால அங்கே இருந்தாலும் இவர்களுக்கு மறுமலர்ச்சி. ஏன்னா இந்த 8ம் 12ம் சம்மந்தப்படும் போது வெளியூர், வெளி தேசம், வெளிநாடு, வெளி மாநிலம் மாதிரி போய் அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கன்னிகா லக்னத்துக்கு சனி பகவான் 5ஆம் அதிபதி. 5ல் ஆட்சி பெறலாம், 2ஆம் இடத்துல உச்சம் பெறலாம், 6ஆம் இடமா இருந்தாலும் ஓகே தான், ஆட்சி பெறலாம், 7ஆம் இடத்துல திக்பலம் பெறலாம், சிறப்பு.
துலா லக்னத்திற்கு சனியே வர்றதுனால லக்னத்திலேயே உச்சம் பெறுவது, 4லேயோ 5லேயோ ஆட்சி வலு பெறுவது, 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் ப்ராப்பரான நீச்ச பங்கம் கிடைப்பது சிறப்பு. விருச்சிகத்துக்கு குரு, இவங்களுக்கு தான் அருமையான இடத்துல குரு வலுவார். அவர் லக்னத்தில் இருந்தால் சிறப்பு, 2ல் இருந்தால் சிறப்பு, 4ல் இருந்தால் ஓகே, 5ல் இருந்தால் ஓகே, 7ல் இருந்தால் ஓகே, 9ல் இருந்தால் ஓகே, 10ல் இருந்தால் ஓகே. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அதிகமாக பணம் சேருவதனுடைய சூட்சமும் அவங்களுடைய 5ஆம் அதிபதியே தனாதிபதியாக வந்து நிறைய வீடுகளில் அவர் பவரில் இருப்பார். நிறைய வீடுகள், ஏன்னா வியாழவட்டம்னு ஒரு 4 வீடு கிடச்சிருதா, 2ஆம் இடம் 5ஆம் இடம் கிடச்சிருதா, 9ஆம் இடம் கிடச்சிருதா. இப்போ இதில் 4 வீடு, அதில் 3 வீடு, ஆக மொத்தம் 7 வீடுகளில் வலுப்பெற அமைப்பு குருவுக்கு இருக்கு இல்லையா விருச்சிக லக்னக்காரங்களுக்கு. இந்த அமைப்புனால தான் இவர்கள் அதிகமாக பணத்தை சேர்க்க முடிகிறது, வளர்ச்சி அடையவும் முடிகிறது. தனுர் லக்னத்திற்கு செவ்வாய் 2ஆம் இடம் உச்சம் வலிமை சிறப்பு, 5ஆம் இடம் சிறப்பு, 12ஆம் இடம் சிறப்பு, 10ஆம் வீட்டில் கூட நல்லா இருக்கும். திக்பலம் என்ன, கன்னி செவ்வாய் கடலும் வற்றுங்கிற மாதிரி ஒரு விதியில் ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்தால் இன்னொரு பக்கம் வீழ்ச்சியையும் கொடுத்துருவோம். மகரத்திற்கு சுக்கிரன் லக்னத்தில் இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம், 3ஆம் இடத்துல உச்சம் பெறலாம், 4ஆம் இடத்துல திக்பலம் பெறலாம், 5ஆம் இடத்துல இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. 7ஆம் இடத்துல இருக்கலாம், வளர்ச்சி இருக்க தான் செய்யும். பகை வீடாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சி தருவார். 10ஆம் வீட்டில் ஆட்சி மூல திரிகோணம் பெறலாம், அற்புதமாக. கும்ப லக்னத்திற்கு புதன் லக்னத்தில் திக்பலம், 5ஆம் இடத்துல ஆட்சி, 8ஆம் இடத்துலையும் ஒரு பவர் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. மீனத்திற்கு சந்திரன், சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் மீன லக்னக்காரன் நினச்சதெல்லாம் நடக்குங்க. 5ஆம் அதிபதி உச்ச பௌர்ணமி சந்திரன் இல்லையா, பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது மீன லக்னத்திற்கு ஒரு கொடுப்பினை. தெய்வாம்சம் பொருந்திய மனிதர்களாக இருப்பாங்க. லக்னத்திலே இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம், 3ஆம் இடத்துல உச்சம் பெறலாம். இதெல்லாம் வளர்பிறையில் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. 5ஆம் இடத்துல ஆட்சி பெறுவது வெகு சிறப்பு. 10ஆம் இடத்துல இருக்கலாம், ஒன்றும் மோசம் இல்லை. சந்திரனுக்கு வந்து பௌர்ணமி தான் கணக்கு, கிட்டத்தட்ட பௌர்ணமி கிட்ட போயிட்டாருனாலுமே இவர்கள் வலுப்பெறுவார். ஸோ இந்த 5ஆம் இடங்கிற மேஜிக் பாக்ஸ், அந்த வீட்டின் அதிபதி உங்களுக்கு எந்த நிலையில் இருக்கிறாருங்கிறத பாருங்கள். நான் சொன்ன குறிப்புகளின் அடிப்படையில் 5ல் அமர்ந்த கிரகம் நட்பு நிலையில் இருந்தால் அதனுடைய மூல தெய்வத்தை வணங்குவதும் உங்களுக்கு அதன் மூலமாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த சூட்சுமங்கள் புரிந்து நடந்து உங்கள் வாழ்வியலில் வெற்றி பெறுங்கள். அதிசயங்களை நிகழ்த்தும் 5ஆம் அதிபதியை 5ஆம் இடத்தையும் தொழுது வணங்குங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.